ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மணி ஸ்பெஷல் ஃபுட். இந்த வீடியோவில் ரொம்ப சூப்பரான சமோசாஸ், குட்டி குட்டியாக அழகாக நல்ல கிறிஸ்பியாக சூப்பர் டேஸ்டான ஒரு ½ அன் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும், அருமையாக நம்ம வீட்டில் செஞ்சிடலாம். கொஞ்சம் கூட ஆயில் குடிக்காது. என்னோடய குட்டீஸ் இதை சாப்பிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. உங்கள் வீட்லேயும் நீங்கள் இந்த சமோசா செஞ்சு எப்படி அசத்தலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சமோசா செய்கிறதுக்கு நான் இங்கே 2 சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை கட் பண்ணி நம்ம எப்போவும் உருளைக்கிழங்கு வேக வைக்கிற மாதிரி வேக வச்சிடலாம். உப்பெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். அப்படியே குக்கரில் ஒரு 3 விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சிடுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சமோசா செய்கிறதுக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துப்போம். நான் இங்கே ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் ஒரு மீடியம் சைஸ் கப்பில் 2 கப் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இந்த சமோசாவை நம்ம கோதுமை மாவுலேயும் செய்யலாம், ஆனால் டேஸ்ட் வந்து மைதா மாவில் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். 2 கப் மைதா மாவு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கிட்ட எள்ளு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் ஓமம் எடுத்து நல்லா இந்த மாதிரி கையில் வச்சு கசக்கிட்டு நான் சேர்த்துக்கிறேன். அப்போ அந்த ஃப்ளேவர் இன்னுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு இது கூட இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அடுத்து ஆயில் சேர்த்துக்க போகிறோம். நார்மலான ஆயில், எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஒரு 1½ டீஸ்பூன் கிட்ட சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு எப்போவும் எப்படி பிசைவோமோ அதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சிடலாம். மாவு பிசைகிற வேலையை என் பையன் ரொம்ப ஈஸியாக்கிட்டான். அழகாக அவனே பிசைஞ்சிட்டான். இங்கே பாருங்கள், சூப்பராக மாவு பிசைஞ்சாச்சு. மாவு எப்போவும் நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சால் போதும். இப்போ பிசைஞ்ச மாவு இங்கே இருக்கட்டும். அடுத்து நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இங்கே ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் 2½ டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இந்த ஆயில் சூடானதும் நான் இங்கே ½ டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இந்த ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம், பச்சை மிளகாய் வெடித்து செதறும். இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை நான் இங்கே சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா பொடியாகவே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கொஞ்சம் வெங்காயம் வதங்கினதும் அது கூட ½ டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் கிட்ட மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், ½ டீஸ்பூன் கரம் மசாலா தூள். அவ்வளோதான் மசாலாஸ். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அப்படியே கலந்து விட்டுடலாம். மசாலா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நான் இங்கே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். நல்லா இந்த மசாலா வதங்கினதும் கொஞ்சம் வாசம் வரும். அதுக்கப்புறம் நம்ம இது கூட காய் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், மசாலா நமக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இது கூட 1 கப் பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை பட்டாணி சீசன் தான், நல்லாவே நமக்கு இந்த க்ரீன் பீஸ் கிடைக்கும். அதனால இந்த சமோசாவை இந்த பச்சை பட்டாணி வச்சு செய்யலாம். இப்போ சப்போஸ் உங்ககிட்ட பச்சை பட்டாணி இல்லைன்னா உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ் அது சேர்த்து கூட நீங்கள் செய்யலாம். 1 கப் க்ரீன் பீஸ் அதில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம இப்படியே கலந்து விட்டுடலாம். நல்லா அந்த மசாலா கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ரீன் பீஸ் வேகிறதுக்கு மட்டும் சும்மா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து அப்படியே கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். க்ரீன் பீஸ் நமக்கு டக்குன்னு வெந்துடும். இப்போ நம்ம இது திறந்து இந்த மாதிரி கலந்து விட்டுப்போம். இங்கே பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக இருக்குது, ஆனால் க்ரீன் பீஸ் இன்னும் நல்லா வேகலை. அதனால நான் என்ன பண்ணுறேன்னா இப்படி கலந்து விட்டுட்டு திறந்தே வச்சிடலாம். இந்த க்ரீன் பீஸ் வேகிறதுக்கும் அந்த தண்ணியும் சுண்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். தண்ணி நிறைய சேர்த்துற வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டாலே போதும். இப்போ பாருங்கள், க்ரீன் பீஸும் நல்லா வெந்துருச்சு, தண்ணி நமக்கு சுண்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கை எடுத்து இது கூட அப்படியே மசிச்சு சேர்த்து விட்டுக்கலாம். நான் வந்துட்டு உருளைக்கிழங்கோட அளவு கம்மியாக தான் சேர்த்துருக்கேன், க்ரீன் பீஸ் அதிகமாக சேர்த்துருக்கேன். 1 கப் க்ரீன் பீஸ், ½ கப் இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு இந்த மாதிரி மசிச்சு சேர்த்து விட்டுட்டு நல்லா இந்த மசாலா கூட சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம்லாம் போதுமான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நமக்கு இங்கே எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி அப்படியே வச்சிடுறேன் இந்த மசாலாவை. இப்போ நம்ம வந்துட்டு இதே அடுப்பில் ஒரு கடாய் வச்சிடலாம். கடாய் வச்சுட்டு ஆயில் சேர்த்தோன்னா அது அப்படியே சூடாகிட்டு இருக்கும். அதுக்குள்ளே நம்ம இந்த சமோசாவை தேய்ச்சி சுருட்டி எடுத்துடலாம்.
இப்போ இந்த கடாய் சூடானதும் நான் இது பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சிடுறேன். ஆயில் சூடாகிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு எடுத்துட்டு எப்பவும் சப்பாத்தி கட்டையில் வச்சு சப்பாத்தி தேய்க்கிற மாதிரியே தேய்ச்சிக்கலாம். கொஞ்சமாக நான் மைதா மாவு போட்டுட்டு தேய்ச்சிக்கிறேன். ரொம்ப தின்னாக தேய்க்க வேண்டாம், ஏன்னா நம்ம ஃபோல்டு பண்ணி மூட போகிறோம் அந்த மசாலாவை. அதனால் கொஞ்சம் கரெக்டாக சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி தேய்ச்சிட்டு இப்போ இதை நான் இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணிக்கிறேன். இந்த சமோசாவை நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபோல்டு பண்ணலாம் தேவையில்லை. சும்மா இந்த மாதிரி முக்கோணமாக நம்ம கட் பண்ணிவிட்டு உள்ளே அந்த பீஸை வச்சுட்டு அப்படியே 3 பக்கம் மூடி அப்படியே அந்த எட்ஜை மட்டும் ஒட்டி விட்டுட்டோன்னா அழகாக நமக்கு ஷேப் வந்துடும். ஒரு டீஸ்பூன் கிட்ட உள்ளே அந்த ஸ்டஃபிங்கை வச்சுட்டு அப்படியே எல்லா பக்கமும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த க்ளோஸ் பண்ண இடத்த அப்படியே லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோன்னா இந்த மாதிரி அழகாக ஷேப் வந்துடும். என்ன ஷேப்பில் வேணாலும் நம்மளே பண்ணிக்க வேண்டியதான். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடலாம். இங்கே நான் ஒரு பிளேட் கிட்ட ரெடி பண்ணிட்டேன். இதை நம்ம இப்போ ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஆயில் பாருங்கள் லைட்டாக சூடாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் சூடான பிறகு நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப சூடாக வேண்டாம், பொறுமையாக இதை வேக வச்சு எடுக்கணும். அப்போ தான் நல்லா நமக்கு வெந்திருக்கும். அடுப்பை அதிகம் பண்ணாமல் நம்ம லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அப்படியே வேக வச்சிடலாம். எப்படியும் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஆகும் இது வேகிறதுக்கு. அப்பப்போ அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இந்த கலர் வந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் கலர் ஆகட்டும், அப்போ நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிதானமாக வேக வச்சோன்னா நல்லா வெந்துட்டு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஆறுன பிறகு வதவதன் இருக்காது. ஸ்பீடாக நீங்கள் அடுப்பை வச்சிட்டிங்கன்னா உள்ளே வேகாமல் கொஞ்சம் வதவதன் இருக்கும். அதனால் ஸ்பீடாக அடுப்பை வைக்காமல் அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அழகாக இதை பொரிச்சிடுங்க. இப்போ நமக்கு பாருங்கள் சூப்பராக சமோசா ரெடி ஆகிட்டு. கொஞ்சம் கூட ஆயில் குடிக்கல பாருங்கள், நல்லா முறுமுறுன்னு அருமையாக வந்திருக்கு நமக்கு சமோசா. வீட்டில் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் டொமேட்டோ கெச்சப் வச்சு அருமையாக என்ஜாய் பண்ணாங்க. உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் மணி ஸ்பெஷல் ஃபுட்டுக்கு லைக் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.